நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 22வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். சாதனா தன் அறையில் படபடக்கும் இதயத்தோடு காத்திருக்க, அந்த இதயத்தில் அமர்ந்திருந்தவனோ சாவகாசமாக ஒரு பாடலை பாடிக்கொண்டே காரை ஓட்டி சென்றான். ஏண்டா, நாங்கெல்லாம் சாதனா உண்மை தெரிஞ்சதான் என்ன சொல்வாளோன்னு டென்ஷனோட வந்தா, நீ என்னடா சாதாரணமாக பாட்டு பாடிட்டே வர என்று வாசியை கோபத்தோடு கேட்க, ஏம்மா, ஒரு மனுஷன் பாட்டு பாடுறது தப்பா என்ன? உங்களுக்கு இருக்க டென்ஷனை விட எனக்கு தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் பாட்டு பாடி என்னோட டென்ஷனை குறைக்க ட்ரை பண்ணுறேன். என்றான் அபி. ஓ, பில்டிங்ஸ் தான் பேஸ்மெண்ட் வீக்கா என்று அவனை கேலி பேசியவர், இதெல்லாம் முதல்ல கோவில் எனக்கு மெசேஜ் அனுப்பினியே, அப்போ தோணியிருக்கணும். சாதனா எங்ககிட்ட ஏதாவது கேட்டால் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் கை காட்டுவோம் என்று கூறினார். தன் அன்னையை முறைத்தவன் அவரை திட்டிக் கொண்டே காரை சாதனாவின் வீட்டில் நிறுத்தினான். அறையில் இருந்த சாதனா அபிக்கு 100 முறையாவது அழைத்திருப்பாள். அனைத்தும் நாட் ரீச்சபிள் என்று வரவே அவள் இதயம் மேலும் வேகமாக துடித்தது. மனு, சீக்கிரம் வந்துடுங்க என்று அவனை மனதில் அழைத்தபடி இருந்தாள். சாதுமா, வாசண்ணி அவங்க பையனோட வந்துட்டாங்க, வாமா என்று அழைத்தார் மங்கை. அதே நேரம் பேபி, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வெளியில வா, நாங்கள் உனக்காக வெயிட்டிங் என்று குறுஞ்செய்தி வர வேகமாக வெளியே வந்தவளின் கண்களுக்கு அபியை தவிர வேறு யாரும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை. வேகமாக அவனை நெருங்கியவள், மனு வந்துட்டீங்களா என்று சந்தோஷ நிம்மதியுடன் கேட்டவள் அவனின் கையை பிடித்து மங்கையிடம் வந்து, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் மனுவை தான் விரும்புகிறேன். அவங்க பக்கத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்குமா, தயவு செஞ்சு மறுப்பு எதுவும் சொல்லிடாதீங்கம்மா என்று கூறியவள் வாசியிடம் திரும்பி, என்னை மன்னிச்சிடுங்க வசுமா, எனக்கு உங்களையும் தனாப்பா பாட்டி எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை அதை பற்றி யோசிச்சிருப்பேனோ என்னவோ. ஆனால் இப்போது என்னால் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது வசுமா. இந்த காரணத்தினால என் மேலே கோவப்பட்டுறாதீங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் சங்கடப்பட்டாலும் எனக்கு ரொம்ப அழுகையாக வரும் என்று அழுதபடி கூறியவளை வேகமாக அணைத்து கொண்டார் வாசகி. பின் அபியிடம், டே போதுண்டா, இதுக்கு மேலே பிள்ளை அழ வைக்காதடா, ஒழுங்கு நீயே எல்லாத்தையும் சொல்றியா இல்லை நான் 1க்கு 2 போட்டு கொடுக்கவா என்று அவனை மிரட்ட, சாதனா அபியை புரியாத பார்வையை பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அபியை பார்க்க, அவனோ சாதனாவிடம், நேற்று நான் என்ன சொன்னேன் பேபி? என் அம்மா அப்பாவோட வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன்னு சொன்னேன் இல்லையா? என்று சொல்ல சாதனா பேசாமல் கண்களில் விழுந்த நீரோடு அவனை பார்த்தாள். இவங்க தான் என் அம்மா வாசுகி, அப்பா தனசேகர், பாட்டி பாக்கியம், அப்புறம் இவங்க. என்று மங்கையை காட்டியவன், இவங்கள பற்றி உனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இவங்க என்னோட அத்தை, அதாவது என் பேபியோட அம்மா. என்று நிறுத்தியவன், இப்போ உனக்கு உங்கள் வசவனோட பையனை கட்டிக்க சம்மதமா? என்று கேட்டவனை திகைப்புடன் பார்த்தவள் தன்னை சுதாய்த்து கொண்டு பார்வையில் அழுத்தத்துடன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக இந்த அடிப்பெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா என்ன முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கேட்டாள். பேபி ப்ளீஸ், கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்கிறத கேளுடா. என்றவளிடம் தன் கண்களை துடைத்து கொண்டு, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க என்று கேட்டாள். பேபி, நீ எங்கள் எல்லார் கூடயும் இயல்பாக பழகணும் தான் நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சோம். என்றவனை அனைவரும் கோபமாக பார்த்தனர். சரி சரி, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் போதுமா? அதுக்காக ஒரு சின்ன பையன் எல்லாரும் எப்படி முடிச்சா நான் என்ன செய்வேன்? நான் பாவம் தானே. என்று தன்னைத்தானே பரிதாபப்பட்டு கொண்டவன் பின்பு சீரியஸாக, பேபி, இது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தான்டா. அங்கே நம்ம வீட்டுக்கு நீ வரப்ப உனக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லலை. அங்கே குன்னூரில் உன் மனமாற்றத்தை தெரிஞ்ச உடனே சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த வாரத்தில் உன்னோட பிறந்தநாள் வருது, அப்போது ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நான் தான் சொன்னேன். சாரி பேபி என்று நீண்ட விளக்கம் கொடுத்தவனை கூர்மையாக பார்த்தவள், ஸோ எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி முட்டாளாக்கியிருக்கீங்க அப்படிதானே என்று கோபமாக கேட்டவளை திகைத்து பார்த்த மங்கை, என்ன சாதனா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, ஓ நல்லதுக்கு தான் எல்லாம் செஞ்சேன்னு தம்பி தான் சொல்கிறார்களே, அதை புரிஞ்சிக்காம நீ ஏன் இப்படி பேசுகிற என அதட்டினார். நீங்கள் சும்மா இருங்கம்மா, இதுக்கெல்லாம் நீங்களும் தானே உடந்த, உங்களுக்கு மகனை விட மாப்பிள்ளை தானே முக்கியமாக போயிட்டார் இல்லையா. ஒரு வாரமே மனசு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். உங்கள் முகத்தையும் பார்க்க முடியாமல் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் எப்படி தவிச்சேன்னு தெரியுமா. இப்போவே இப்படி பொய் சொல்கிறாங்களே, கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளோ பொய் சொல்லுவாங்க. அதனால் என்று பேச்சை ஒரு நொடி நிறுத்தியவளை மூச்சு விடவும் மறந்து பார்த்து கொண்டிருந்தான் அபி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நீங்கள் சரியான ஃப்ராடு. ஒவ்வொரு தடவையும் எப்போ ஒன்று பேசுவீங்க எப்போ பொய் பேசுவீங்கன்னு தெரியாமல் நான் தினம் குழம்பிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு தேவையா சொல்லுங்கள். அதனால் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பேசுவதற்கு கூட இடம் கொடுக்காமல் தன் அறைக்கு சென்று விட்டாள் சாதனா. அவள் சென்றதையே பார்த்து கொண்டிருந்த அபி சோர்ந்து போய் சூகவே அமர்ந்து விட, அதுவரை அமைதியாக சாதனா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அபியின் குடும்பம் அபியிடம் வந்து, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா, இப்போ பாரு மொத்தமாக வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போ எப்படி அவ்வளோ சமாதானம் செய்ய போகிற அபி என்று கேட்டார் வாசுகி. அதற்கு அபி பதில் கூறும் முன்பு மங்கை பதட்டமாக அவர்களிடம், தப்பாக எடுத்துக்காதுங்க அண்ணி, அவள் ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டா, நான் அவளை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வரேன் என்று கிளம்பியவரை தடுத்தவன்,
இல்ல அத்தை, வேண்டாம். சாதனோட கோபத்துக்கு நான் தான் காரணம். அதனால நானே அவளை சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வரேன். என்று அவளின் அறைக்கு சென்றான் அபி. அங்கு கட்டிலில் முதுகை காட்டி அமர்ந்திருந்தவள் அபி உள்ளே வருவதை உணர்ந்து இன்னும் நன்றாக திரும்பி அமர்ந்து கொண்டாள். அவன் பெருமூச்சுடன், பேபி ப்ளீஸ், இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிடு. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் உன்னோட மனு தானே, ப்ளீஸ் பேபி. என்று கெஞ்சினான். உங்களை மன்னிக்க தயாரா இல்ல, நீங்க போகலாம் என்றவளின் முதுகு குலுங்கியது. சரி சரி, நான் போறேன். ஆனா தயவு செஞ்சு அழாத பேபி. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்ச நானே உன்னோட அழுகைக்கு காரணம் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு பேபி. என்றவன் அப்பொழுதும் அவள் உடல் குலுங்குவதைக் கண்டான். வேதனையுடன் அவளின் கண்ணீரை துடைப்பதற்காக அவள் அருகில் சென்று முகத்தை திருப்பியவன் அவளின் முகத்தை பார்த்து திகைத்து நின்று விட்டான். அதுவரை சிரிப்பை தன் வாய்க்குள்ளேயே அடக்கியிருந்த சாதனா அவளின் திகைத்த முகத்தை பார்த்தவுடன் வாய்விட்டு சிரித்தாள். அவளின் சிரிப்பை பார்த்தவன் திருதிருவன முழித்துக் கொண்டிருந்தான். என்ன, உங்களுக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியுமா என்றவள். என்ன சார், நாங்க கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு என்று விழி உயர்த்தி கேட்டாள். விரும்பியே தொலைந்து அவளையே பார்த்து குனிந்த அபி அவளின் நாங்க என்ற பன்மையான உச்சரிப்பில், அப்ப உனக்கு முதல்லயே உண்மையெல்லாம் தெரியும் அப்படிதானே? ஆமா, நீங்கன்னா வேற யாரும் உன் கூட கூட்டு சேர்ந்திருக்கா? என்னோட கணிப்பு சரின்னா உன்னை இப்படி பேச வச்சது உன்னோட வசமா தானே? என்று தன் அன்னையை பற்றி அறிந்தவனாக கேட்டான் நவி. ஏன், உங்களுக்கு உங்க அத்தை ஒரு நேரத்து உதவி செஞ்ச மாதிரி எனக்கு எங்க அத்தை உதவி செய்ய மாட்டாங்களா என்று நக்கல் அடித்தவளை முறைத்தவன். என்ன சொல்ற பேபி? நேத்து அத்தை எனக்கு என்ன உதவி செஞ்சாங்க? என்று புரியாமல் கேட்டான் நபி. நேத்தே ரூமுக்கு வர்றதுக்கு அவங்க தானே அனுமதி தந்தாங்க என்று கேட்டாள் சாதனா. சேச்சே, இல்ல பேபி. எவ்வளவுதான் எவன நம்பிக்கை இருந்தாலும் அது எப்படி அந்த நேரத்துல ரூமுக்கு வர சம்மதிப்பாங்க? என்று சொன்னவனிடம் அப்புறம் எப்படி வந்தீங்க என்று குழப்பமாக கேட்டாள். ஆமா, இது பெரிய ரிபன் பில்டிங் பாரு. இதுல ஏறி வர்றது எவ்வளவு கஷ்டம். என்று கிண்டல் செய்தவனை முறைத்தாள். சரி சரி, முறைக்காத. எனக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு நேரடியாக வாழ்த்து சொல்லணும்னு தோணுச்சு. அந்த நேரம் உன்னோட முகத்தில் வர சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கணும்னு தோணுச்சு. அதான் யாருக்கும் தெரியாம பைப்பு பிடிச்சு மேலே ஏறி வந்தேன். என்று சொன்னவனை காதல் பொங்க பார்த்தவள் ஃப்ராடு என்று காதலோடு திட்டினாள். அதுவரை அவளை பார்க்காமல் சுவற்றை பார்த்து பேசிக் கொண்டிருந்தவன் அவளை பார்க்க தன் முகப்பாவனையை மாற்றிக்கொண்டாள். சரி சரி, பேச்ச மாத்தாத. ஆமா, நான் தான் வசமோட பையன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்றவனின் கையில் சாதனா ஒன்றை திணித்தாள். அதை பார்த்தவன், இது என்னோட பர்ஸ். இது எப்படி உன்கிட்ட? ஓ, நேத்து வந்தப்ப தவறி விழுந்துச்சா? என்றவன் அதை எடுத்து பார்த்தான். அதில் ஒரு பக்கம் சாதனாவில் குன்னூரில் அந்த பூங்காவில் பச்சை நிற ரோஜாவின் அருகில் எடுத்த போட்டோவும் மறுபக்கம் குடும்பத்துடன் இருந்த போட்டோவும் இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு தான் மேடம் இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணினீங்களா? சரி, இதுல வாசு எப்படி வந்தாங்க? என்று தன் அன்னையை நினைத்து கோபத்துடன் கேட்டான். ஓய், ஒழுங்கா எங்க அத்தையை மரியாதையை பேசுங்க, இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று முடிச்சவளிடம். சரி சரி, உங்க அத்தையெல்லாம் ஒன்றும் சொல்லல, போதுமா? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்றவனிடம் நேற்று நடந்ததை கூறத் தொடங்கினாள் சாதனா. நேற்று நீங்கள் என்ன தூங்க வச்சுட்டு போயிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. சரி, முகம் கழுவிட்டு வரலான்னு எழுந்தா நீங்கள் கட்டிலில் இன்னொரு கிஃப்ட் வச்சுருந்தீங்க. ஆர்வத்தோடு அதை எடுக்கிறப்ப தான் உங்களோட பர்ஸ் அதிலேருந்து விழுந்துச்சு. எடுத்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தான், கூட கோபமும் தான் வந்துச்சு. உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் தான் அந்த நிமிஷம் தோணுச்சு. ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதை மனசில் வச்சுட்டு தான் செய்வீங்கன்னு என்னோட உள் மனசு சொல்லிச்சு. அதான் உங்கள் விளக்கத்துக்காக பொறுமையாக காத்திருந்தேன். உங்கள் கூட சேர்ந்து வசமாவும் என்னை ஏமாத்தினாங்கல்ல, அதான் ஒரு சின்ன ஷாக் தரலான்னு அவங்களுக்கு ஃபோன் போட்டேன். அவங்க எடுத்த உடனே, வசுமா, எனக்கு உங்கள் பையனை கட்டிக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பக்கம் வசுமா கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க போல. நானும், என்னாச்சு வசுமா, நான் சம்மதம் சொன்னதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே, பின்ன ஏன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க உடனே, இது உங்கள் எம்டிக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இது எதுக்கு வசுமா எம்டிக்கு தெரியணும்? எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு. இன்னும் நான் உங்களை பார்க்காததுனால என்ன உங்ககிட்ட சம்மதம் சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்களுக்காக இல்லை இல்லை, உங்கள் பையன் மிஸ்டர் அபிமன்யுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போனேன். உடனே வசமா, ஏ கேடி, உனக்கு என் பையன்தான் உங்கள் எம்டி அபிமன்யுன்னு தெரிஞ்சிச்சுலன்னு கேட்டாங்க. நானும் ஆச்சரியத்தோட, அது உங்களுக்கு எப்படி வசமா தெரிஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீ கடைசியாக சொன்னி உங்கள் பையன் மிஸ்டர் அபிமன்யுக்காகன்னு, அதில் தான் கண்டுபிடிச்சேன். என் பையனோட பேர் அபிமன்யுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனாலும் வசமா ரொம்ப ஷார்ப் என்று வாசியை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்தாள் சாதனா. அப்புறம் என்ன வசமா, நீங்கள் எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு சொல்ல வந்தாங்க. ஆனால் நான் தான் மறுத்து அதை நீங்களே தான் சொல்லணும்னு வசமாகிட்ட சொன்னேன். ஆனால் ஒரு வாரமாக என்னை தவிக்க வச்சிங்களே, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு கேட்டேன். என் பையனை அள வைக்கிறதுக்கு என்கிட்டயே ஐடியா கேட்குறான்னு மிரட்டினாலும் வசாம தான் இப்படி செய்யலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு விளக்கம் அளிக்கிறேன் என்ற பெயரில் வாசுகியை மாட்டிவிட்டாள் அவரின் அன்பு மருமகள். இவற்றையெல்லாம் கேட்ட அபி தன் வாய் மேல் கையை வைத்து, அட பாவிங்களா, என்ன நடிப்பு, என்ன ஒரு அழுக. என்னையே ஃப்ராடுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை விட ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு.
என்று கோபமாக பேசி அவளின் காதை திருக அருகில் வந்தவனை கட்டிலில் தள்ளிவிட்டு வசமா என்ன அடிக்க வராங்க காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே வாசுக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். அவளை துரைத்து வந்து அபியை தடுத்தவர், ஏண்டா என் மருமகளை வம்புக்கு இழுக்கிற, அவளை சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வாடானா அவளை துரத்திட்டு வர என்று அதட்டி அண்ணியே அபை முறைத்தாள். அப்படி சொல்லுங்க வசமா, என் காதை இப்படி திருகிறாங்க என்று அவள் செய்முறை விளக்கமளித்து, இங்கே பாருங்க என் காது எப்படி சவந்து போச்சுன்னு என்று உதட்டை பிதுக்கி பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டவளை உள்ளுக்குள் ரசித்தாலும் வெளியே கொலை வெறியோடு முறைத்தான் அபி. அவள் எதுக்கிட்ட மறைக்கிற, உன்னை போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருக்காள்ல, அதை சொல்லணும் என்று அவனை அதட்டி அன்னையிடம், நீங்களும் ஃப்ராடு தானம்மா. உங்களுக்கு கொஞ்சம் கூட பையன் மேல பாசமே இல்லை. உங்க மருமக வந்த உடனே அவ கூட செஞ்சுட்டீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க கூட்டணி இன்னும் இப்படி கலங்கடிச்சிருச்சு. இது நல்லது இல்லையே. என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி பிரிக்கலாம்? சரி, இதுக்கும் ஒரு பிளான் போட்டுருவோம் என்று தாடையை தடவி யோசித்தவனின் காதை வாசகி சாதனா இருவரும் சேர்ந்து திருக்கிறார்கள். படவா, இனிமே பிளான் கிளீனு ஏதாவது சொன்னான்னு வையே, உன் காது உனக்கு இல்லம் அவனே என்று போலியாக அதட்டினார்கள். அவன் மங்கையிடம் திரும்பி, அத்தை, ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்று பரிதாபமாக கேட்டான். என்ன மாப்பிள்ள என்று அவரும் தான் பங்கிற்கு அவனை கிண்டல் அடிக்க, ஆஹா, ஒண்ணு கூடிட்டாங்களே, இனிமே நம்ம பேச எடுபடாது என்று அவன் கையை கட்டிக்கொண்டு தலை குனிந்து பணிவாக நின்றான். அவனின் பாவனையை பார்த்தவர்கள் வாய்விட்டு சிரிக்க அந்த இடமே கலகலப்பாக நிரம்பி வழிந்தது. அனைவரும் சாதனாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி பரிசளித்தனர். பின்பு அனைவரும் உணவருந்து சென்றார்கள். அனைவருக்கும் பரிமாற போன மங்கையும் சாதனாவையும் தடுத்த வாசுகி, நாமளே பரிமாறிக்கலாம் அண்ணி, நீங்களும் வாங்க என்று அவர்களையும் முன்ன வைத்தார். உண்டு முடித்து அனைவரும் கோவிலுக்கு சென்றார்கள். அபியின் காரில் சாதனாவும் அபியும் வர தனசேகரின் காரில் மற்ற நால்வரும் சென்றார்கள். காரில் செல்லும்போது சாதனா அபியின் கை வளைவில் தன் கையை கோர்த்து கொண்டு அவனின் தோளில் சாய்ந்து கொள்ள அபியும் அவள் உச்சியில் ஒரு முத்தமிட்டு காரை செலுத்தினான். பேபி, என் மேல உனக்கு கோபம் இல்லையே? என்று சிறிது வருத்தத்துடன் கேட்டான் அபி. அதற்கு மறுப்பாக தலையாட்டியவள், மனு, இந்த பிறந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அப்பா இருந்தப்போ எப்படி கலகலன்னு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருந்தாங்க. மனு, அப்பா இதை மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மனு என்று கூறினாள். பேபி, நோ ஃபீலிங்ஸ். இன்னும் நீ ஃபீல் பண்ணுனா இந்த சாதனை எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அதனால பேபி அல்லாத என்று கேள்வி பேசினே புரியாமல் பார்த்தவள், என்ன சொல்றீங்க மனு என்று கேட்டாள். அச்சோ, உளறிட்டோமே என்று முணுமுணுத்தவன், அது ஒன்றும் இல்லை பேபி. கோவிலில் கும்பாபிஷேகம் செய்கிறாங்களாம். நம்ம வீட்டுக்கு நம்ம அதுக்குள்ளே போகணும். அதை சொல்லிட்டு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை பேபி என்று அப்பாவியாக சொன்னவனை ஃப்ராடு என்று சொல்லிவிட்டு அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் மனம் வேறு திசையில் திரும்பியதை அறிந்தவன் நிம்மதியுடன் அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றான். கோவிலுக்கு சென்றவர்கள் சாதனாவின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே இருந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். அங்கு பெரியவர்கள் அபி சாதனா நிச்சயதார்த்த விழாவை எப்பொழுது வைப்பது என்று பேசிக் கொண்டிருக்க, நாளை மறுநாள் உங்களுக்கு கல்யாண நாள் வருது இல்லாமா, அதோட சேர்த்து எங்கள் நிச்சயத்தையும் வச்சிருங்கம்மா என்று அபி முந்தி கொண்டு சொன்னான். அனைவரும் அவனை பார்த்து சிரிக்க அசடு வழிந்தான் அவன். பெண்களின் வெட்கம் அழகு என்றால் ஆண்களின் வெட்கம் பேரழகு என்று எப்பொழுதோ படித்தது அவளின் நினைவிற்கு வர சாதனா அவனை வெகுவாக ரசித்தாள். அவளின் பார்வையை உணர்ந்தவன் என்ன என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க அவள் தலையை அசைத்து ஒன்றுமில்லை என்பது போல தலையை அசைத்து குனிந்து கொண்டாள். அவர்கள் அனைவரும் தனசேகர் வாசுகி கல்யாண நாள் அன்றே அபி சாதனாவின் நிச்சய விழாவும் சேர்த்து வைப்பது என்று முடிவு செய்தனர். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல முகூர்த்த நாள் வருவதாக ஐயர் சொல்ல அந்த நாளே திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது. பின் அனைவரும் கோவிலை விட்டு வெளியே வந்து ஒரு உயர்தர ஹோட்டலில் மதிய உணவை முடித்தார்கள். வாசுகி மங்கையிடம் இருவரின் திருமணத்தை பற்றி பேசுவதற்காக மங்கையை தங்கள் வீட்டிற்கு அழைத்தார். அதே நேரம் அபி வாசுகியிடமும் மங்கையிடமும், நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாதனாவை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு சாதனாவை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். எங்க போறோம் என்று ஆவலாக கேட்டவளிடம் சஸ்பென்ஸ் என்று சொன்னான் நபி. அவளும் ஃப்ராடு என்று சொல்லிவிட்டு அமைதியாகி விட்டாள். சிட்டியை தாண்டி சுமார் 1 மணி நேரம் பயணம் முடிவில் அவன் அழைத்து சென்ற இடம் வரவும் அபி சாதனாவை இறங்க சொன்னான். இறங்கியவனை அவன் உள்ளே அழைத்து செல்ல, அபி என்ன என்று சிறு குழந்தைகளின் அழைப்பு வந்த திசையில் திரும்பி பார்த்தால் சாதனா. சுமார் 200 குழந்தைகளுக்கு மேல் கையில் ரோஜாவை வைத்துக்கொண்டு இவர்களிடம் ஓடி வந்தார்கள். சாதனா அபியை பார்க்க அவன் புன்னகையுடன், இவங்க எல்லாம் உனக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கா என்று அபி கேட்க, அச்சோ எனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் தான் வச்சிருப்பீங்க என்று சந்தோஷத்தில் கூறியவளிடம்,
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி என்று அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொல்லி அந்த ரோஜாவையும் அவர்களாக தயாரித்த வாழ்த்து அட்டையும் கொடுத்தனர். ஆம், அவன் சாதனாவை அழைத்து வந்தது. முன்பு ஒருமுறை அலுவலகத்திற்கு வந்திருந்த எந்த வாழ்த்து அட்டையை பார்த்து சந்தோஷப்பட்டாலோ அதே ஆதரவற்றோர் இல்லத்திற்குத்தான் அவளை அழைத்து வந்தான். அவள் அனைவருக்கும் நன்றி கூறி அவர்கள் தந்த ரோஜாவையும் வாழ்த்து அட்டையும் கை கொள்ளாமல் சந்தோஷத்துடன் வாங்கி கொண்டாள். பின்பு அனைவருக்கும் அவளின் கையாலேயே இனிப்பு கொடுக்க வைத்தவன் சிறிது நேரத்தில் அவர்களுடனேயே ஐக்கியமாகிவிட்டான். அவர்களுடன் சேர்ந்து டென்னிஸ் விளையாடுவது, கபடி விளையாடுவது, சிறுவர்கள் அனைவரும் ஒரு டீமாக இருக்க இவன் அவர்களுக்கு இணையாக விளையாடினான். ஆட்டத்தின் போது சட்டை அழுக்காகிவிடும் என்று தன் சட்டையை கழட்டி சாதனிடம் கொடுத்த அபி மீண்டும் விளையாட்டில் ஐக்கியமாகி விட்டான். அவனை பெருமையுடனும் கர்வத்துடனும் பார்த்து கொண்டிருந்தாள் சாதனா. அவள் மனதில், இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை குணங்கள் ஒளிஞ்சிருக்கு மனு. கோபத்துல சிவனாக, அரவணைப்பதில் தாயாக, குறும்பு செய்வதில் கண்ணனாக என்று எண்ணியபடி அவன் கலட்டி கொடுத்த சட்டையில் அவனின் வாசத்தை நுகர்ந்தவளுக்கு இதே வாசத்தை எப்பொழுதும் நுகர்ந்தது அவளின் நினைவுக்கு வர எங்கே என்று யோசித்து கொண்டிருந்தாள் சாதனா. சாதனாவுக்கு ஏன் அந்த சட்டையின் வாசனையை எங்கேயோ நுகர்ந்தது போல் தோன்றுகிறது? இவர்களின் வாழ்க்கையில் பிரகாஷ் மீண்டும் வருவானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.